இதை நல்லா கவனிங்க. அதாவது டெலிஃபோன் சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி மூலிமா கருகாலி மாலை அந்த இந்த டாலர்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்த அவர் மூலிமா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது மாதிரி எத்தனையோ கோடி ரூபா நிறைய பேர் எழுந்திருப்பீங்க. இவரே 20 லட்சம் 9 லட்சம் எழுந்திருக்காரு. அதனால தயவுசெய்து இதெல்லாம் ஏமாறாதீங்க, உங்க உழைப்பை நம்புங்க. ஜோதிடம் அது மாதிரி கிடையாது. ஜோதிடம் என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜோசியம் என்ன, உண்மையா பொய்யா, எப்படி இத்தனை கோடி கொடுப்பாங்களா ஜோசியத்து மூலியமா? இதெல்லாம் ஜோசியத்து மூலம் இத்தனை கோடிலாம் கொடுக்க முடியாது. ஆன்மீகவாதிகள் இத்தனை கோடி கொடுக்கணும்னு நம்பாதீங்க. ஜோதிடம் என்பது என்ன? ஒருவருக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றால் ஜோதிடம். எப்படி பூமியில பல கனிமங்கள் உள்ளதோ அதை எப்படி எடுத்து நம்ம பயன்படுத்துறோமோ அதே போன்றுதான் ஜோதிடம். ஒரு ஜாதக ரீதியா உங்களுக்கு என்ன தசா புத்தி, என்ன நட்சத்திரம், என்ன ராசி, என்ன தசா புத்தி மூலமா உங்களுக்கு யோகம் கிடைக்கும். உங்களுக்கு குருவுடைய பார்வை, ஒவ்வொரு கிரகம் 7 சனி, மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி. ஒரு குரு 1 வருஷம், அதாவது கோச்சாரம். சனி 2 வருஷம், ராகு கேது 1 வருஷம், இது கோச்சாரம். தசா புத்தி இருக்குது. ஒரு ஜாதகத்தில் உச்சம் கிரகங்கள், உச்சம் ஆட்சி நட்புக்குது, பரிவர்த்தனை இருக்குது, வர்க்கோத்தம் பெற்ற கிரகங்கள் இருக்குது. இது எந்த நட்சத்திர சாதத்தில் எந்த கிரகம் இருந்தா எந்த தசா புத்தியில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குன்னு ஒரு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு உண்டு. நல்லா மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இதெல்லாம் ஒரு குரு பார்வை, குருக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் 9ஆம் பார்வை உண்டு. அதே போன்று செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை உண்டு. நல்லா மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். குருவும் சரி, சனிக்கு சரி 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை உண்டு சனிக்கு. இது மாதிரி பார்வையை பொறுத்தோம் தசா புத்தி இருக்குது. இந்த உச்சம் ஆட்சி நட்பு கேந்திரம் திரிகோணம் இது போன்ற பரஸ்பரம் ஆபோகளையும் இது போன்று அந்த கிரகங்கள் அமைப்பு கொண்டோம். நட்சத்திர சாரத்தை கொண்டு ஒரு கிரகம் எப்படி அமைதின்னு சொல்லி கொடுத்தோம். அந்த தசா புத்தியில எந்த தசா புத்தியும் யோகத்தை கொடுக்கும். அந்த தசா புத்தியில ஒரு கிரகத்துடைய காரகத்துவம்னா என்ன என்ன செய்தா என்ன தொழில் வெற்றி பெறலாம். அதாவது காரகத்துவம்னா அந்த குணநலன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணநலன் உண்டு. சூரிய 6 வருஷம், சந்திரன் 10 வருஷம், செவ்வாய் 7 வருஷம், ராகு 12 வருஷம். நல்லா கவனிக்கணும். கேது 7 வருஷம், குரு 16 வருஷம், சனி 18 வருஷம், 19 வருஷம், சனி 19 வருஷம், ராகு 18 வருஷம். நல்லா கவனிங்க. ராகு குரு 14 வருஷம் சொல்லிட்டேன். சனி புதன் 17 வருஷம், கேது 7 வருஷம், சுக்கிரன் 7 வருஷம். இந்த தசாபதியில என்ன பலன் தரும்? எந்த தசாபதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும்? அதாவது எந்த தசாபதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும்? எந்த தசாபதி எந்த நட்சத்திர சாரத்துல 3, 6, 8, 12 மறைவு இல்லாம நல்ல யோகமான ஸ்தானத்தில் உள்ள கிரக அமைப்பு, நட்சத்திர சார அமைப்பு இருந்தா இந்த தசாபதியில இந்த யோகத்தை கொடுக்கும். அதில் இந்த தொழில் செய்யுங்க. இந்த தொழில் செய்தால் நீங்க முன்னுக்கு வரீங்க. கலைத்துறை, அரசியல் துறை, யோகத்தை என்ன துறையோ அந்த துறையில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நல்லா மக்கள் உன்னிப்பாக கணிக்கணும். அந்தந்த துறையில உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அதாவது நடிகர் எம்.ஆர். ராதா வசல்லையா, அவருடைய மகன் இருக்கு இல்லையா ராதாரவி, அவர் கூட இந்த காலத்தில் கண்ட வரும்னு சொன்னேன். ஐயா உங்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு மரண கண்ட வரும், நான் சொல்ற பரிகாரம் பண்ணுன்னு சொன்னேன். அதே மாதிரி அவர் பரிகாரம் பண்ணாரு, அந்த மரண கண்டம் தப்பிச்சிட்டார். அதே மாதிரி இப்போ ஒரு உடல் பாதிக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி உடல் பாதிச்சு அவர் போய் பார்த்தேன். ஐயா இந்த பரிகாரம் பண்ணுன்னு சொன்னேன். அதே மாதிரி செய்தார். எதுக்காக சொல்ல வரேன்னா அதை பரிகாரம் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு எல்லாம் சிறப்பா இருக்கார். ஒரு வரக்கூடிய ஆபத்து கண்டு முன்கூட்டி சொல்லிடுவேன். நல்ல மக்கள் உன்னிப்பாக தசாபுத்தி தான். அந்த தசாபுத்தி அந்த கிரகத்துடைய காரகத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நன்மையும் தீமையும் ஏற்படும். கோச்சாரம் என்பது ஒரு கால் பலன் தான். 3/4 பலன் தசாபுத்தி தான். இந்த தசாபுத்தியில இந்த பலன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மகளா இருந்தாலும் இது இந்த காலகட்டத்தில் தொழில் செய்தா, இந்த படிப்பு படிச்சா இந்த தொழில் வரையும், இதை முன்கூட்டி சொல்லிடுவேன். அதான் ஜோசியம். இந்த தொழில் செய்தா உங்களுக்கு யோகம் உண்டு. ஜாதகத்தை பார்த்து சாமுதிரியத்தை பார்த்து சொல்லிடுவேன். ஜாதகமே தேவையில்லை, ஒரு முகத்தை பார்த்து கைரேகை பார்த்து துல்லியமா சொல்றேன். இதுதான் ஜோதிடமே தவிர மற்றபடி பார்க்க போனா அவர் சொன்னார் இல்லையா முன்னாடி தெளிவுண்ணா, அது மூலியமா இத்தனை கோடி வரும், அத்தனை கோடி வரும், இத்தனை லட்சம் கொடுங்க, அத்தனை லட்சம் கொடுங்க அப்படின்னு ஜோசியம் கிடையாது. 3500 கோயில் திருப்பணி செய்து கும்பாஷம் பண்ணிக்கிறார் என் சொந்த காசுல. அதாவது நல்ல மக்கள் உன்னிப்பாக வேணும்.
நவமால் மருதூர் மருதீஸ்வரர் தான் விழுப்புரம் மாவட்டம். ஒரே நாள் 9 கோயில் கும்பாஷம் பண்ணிருக்கேன். 49 சிலை கொடுத்துருக்கேன். விசுரடிபாளையம் ஒரே நாள் 5 கோயில் 6 கோயில் கும்பாஷம் பண்ணிருக்கேன். பல சிலை கொடுத்துருக்கேன். அதாவது விழுப்புரம் மாவட்டம் கம்பந்தூர்ல ஒரே நாள் 9 கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுத்துருக்கேன். கம்பந்தூர். அதாவது திருச்சி மாவட்டம் ஒரே நாள் திருப்பெயர் ஊர்ல ஒரே நாள்ல 9 கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுத்துருக்கேன். திருப்பெயர். நல்லா கவனிங்க. இது மக்கள் உன்னிப்பா கவனிக்கணும். இது அதாவது ராமத்திநல்லூர் ஒரே நாள்ல 4 கோயில் கும்பாஷம் பண்ணிக்க. இது போன்று அது மட்டும் இல்லாம சென்னையில் மட்டும் ஒரே நாள்ல 9 கோயில் ஒரு கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரே நாள் 9 கோயில். இது போன்று 3500 கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுத்துருக்கேன். உதாரணமா சின்ன உதாரணம் போய் பாருங்க. நான் பொய் சொல்றேன்னா மெய் சொல்றேன், சட்ட ரீதியாக மேல நடவடிக்கை எடுக்க பொய்யா இருந்தா நல்லா கவனிங்க. படப்பை வைப்பூர். இந்த படப்பையில வைப்பூர் வல்லக்கோட்டை சம்பந்தமான கோயில். அது நான் தரமட்டமா இருக்குது. எங்க பார்த்தாலும் மலை ஜலம் கழிச்சிருக்காங்க. கொட்டை இருக்குது. ஒரு சிவலிங்கம் ஆவுடையார் உடஞ்சி போயிருக்குது. நான் போய் பார்த்தேன். ஐயா என்ன ஐயா அதுன்னு அந்த ஊர் மக்களை, ஐயா நாங்களாம் இந்த கோயில் இருந்தேன், அதெல்லாம் யாரையும் அந்த காலத்தை சாமி கும்பிட்றான், பழைய காலத்து கோயில் அதுன்னாங்க. நான் அந்த ஊர் மக்களை கொண்டு என் சொந்த பணத்தை கொடுத்து அந்த ஒரு சிவன் கோயிலை கட்டி, ஒரு அம்பாள் கோயிலை கட்டி, சிவலிங்கம் ஆவுடையார் புதுப்பிச்சு புதுசு ஆவுடையார் மட்டும் சிவலிங்கம் பல வருஷம் 1000 வருஷம் ஆவுடையாரை புதுப்பிச்சு தனியாக கொடுத்து, நவகிரகம் கொடுத்து, கோட்ட தெய்வம் கொடுத்து, அம்பாள் தனி சேலை கொடுத்து, நல்ல கவனிங்க. அந்த முழுக்க என் சொந்த செல்லி அந்த கோயிலுக்கு கும்பிட ஒரு பைசா அந்த ஊர் மக்கள்கிட்ட வாங்காம அன்னைக்கே அன்னதானம் பண்ணி அன்னைக்கே தெய்வ புறப்பாடு ஏற்பாடு பண்ணி அங்கேயே வச்சுட்டேன். இது போன்று எதுக்காக சொல்ல வரேன்னா, இது போன்று 3500 கோயில் கும்பாஷம் பண்ணேன். நவமால் மருதாம்பி சிவன் கோயில் பாழ்ந்த கோயில், தரமட்டும் அந்த பார்த்தா வருத்தப்பட்டேன். ஐயோ எந்த ராஜாக்கள் கட்ட கோயிலோ அந்த கோயிலை ஜோதிடம் பார்த்து திருப்பணி செய்து சிஎம் ரங்கசாமி ஐயா ஜோசியம் பார்த்து அம்மன் கோயிலில் திருப்பணி செய்து நல்லா வடிங்க. கோயம்புத்தூர் வடுகபாளையம் சேர்ந்த கோபு என்ற கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஜோசியம் பார்த்து அவர் மூலியமா அந்த கோயில் திருப்பணி செய்து என் மூலியமா 49 சிலை கொடுத்து யாகசாமி பூஜை கோயில் அன்னதானம் கொடுத்து அந்த கோயில் கும்பாஷம் பண்ணி கொடுத்தேன். எங்க நவமால் மருதீஸ்வரன் அதுதான் சிவன். இது போன்று 3500 கோயில் பண்ணிருக்கேன். இதே போன்று நான் கொடுக்குற உலகசான பட்சவன். இது பொய்யா இருந்தால் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். நான் ஒரு அரசு ஊழியன், ஓய்வு பெற்ற அரசு ஊழியன். நான் சாதாரண இது அரசு ஊழியனா இருந்தா எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அரசு ஊழியன் ஏமாத்த மாட்டான். கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் எப்பவுமே நேர்மையா நடக்கிறவன். அதனால தான் கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்குது. யாரு ஆட்சிக்கு முக ஸ்டாலின் முதல்வர் முன்கூட்டியே சொன்னேன். நல்லா வடிங்க. விஜய் மிகப்பெரிய ஒரு அரசியல் எதிர்காலம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். அவர் மாநாட்டுக்கு போயிருக்கேன். மக்களை பார்த்து வேந்துட்டேன். எல்லாம் இளைஞர்கள். ஆனா அதே நேரத்தில் இளைஞர்கள் மட்டும்தான் அவர் வச்சிருக்காரு. ஆனா முதியவர்கள்லாம் ஒதுக்குறாரு. இளைஞர்கள் மட்டும் தான் பதவி கொடுப்பாரு, முதியவர்கள்லாம் கொடுப்பாரா? அதுல ஒரு பிரச்சனை வரும், கண்டிப்பா வரும். அதையும் சொல்லியிருக்கேன், சொல்றேன், இது மூலியமா சொல்றேன். ரஜினி ஐயோ நான் தான் ஜோசியர். கேட்கலாம், ரஜினி யாராவது ஜோசியம் அவருடைய அண்ணனுக்கு நான் ஜோசியம் பார்த்து ரஜினி இப்படி ஒரு முன்கூட்டியே 10-20 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதனால எதுக்காக சொல்ல வரேன்னா, பெரிய பெரிய பிரபலம் நான் தான் ஜோசியர். நான் சொன்ன ஜோசியம் 100 கரெக்டா இருக்கும். அணு கூட பிசகாது. அதனால்தான் முனீஸ்வர் அல்வாக்கு சித்தன் என் பேர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன். எனவே ஜோசியத்தை நம்புங்க. இந்த போலியான ஜோசியரை நம்பாதீங்க. போலியான ஆன்மீகத்தை நம்பாதீங்க. அதாவது இத்தனை கோடி தர இத்தனை கோடி ஒன்றா யாரும் கொடுக்க மாட்டாங்க. போலியான விளம்பரங்கள் கொடுப்பாங்க. தயவுசெய்து இந்த போலி விளம்பரத்தை எப்படி கொடுப்பான்? ஒரு அறிவானா 6வது அறிவானா 1 மடங்கு 3 மடங்கு பணம் தருவான்னா எப்படி தருவான்? கொஞ்சம் 6வது யூஸ் பண்ண விடாது, உபயோகப்படுத்த விடாது. உங்க பணத்தை அவன் ஏமாத்துக்கான வழி செய்யறான்னு சொல்லிட்டு தெரியாதா? 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்குறான், எப்படி கொடுப்பானா? அவன் ஏமாத்துக்கான தொழில் செய்யறான், ஏமாத்துக்க விளம்பரம் பண்றான். அதான் இதுக்கு முன்னாடி இத்தனை ஃபைனான்ஸ் அது ஃபைனான்ஸ் ஒரு ஃபைனான்ஸ் தான் இழுத்து முட்டாங்க எல்லா ஃபைனான்ஸும். அதனால நடிகர்லாம் வச்சு ஃபைனான்ஸ் பண்ணாங்க, பார்த்துப்பீங்க விளம்பரத்துலாம். ஒரு ஃபைனான்ஸ் நின்றுதா நிக்காது. இதெல்லாம் போலி விளம்பரம். விளம்பரம் பண்ணி அத்தனை பெரிய ஆளை வச்சு விளம்பரம் பண்ணி உங்களை ஏமாத்துறான். முதல்ல மாதா பிதா குருவை நம்புங்க. எங்களோட ஜோசியனுடைய ஆலோசனை கேட்டு செய்யுங்க. ஜோதிடம் என்பது ஒருவருக்குள் ஒளிந்திருக்கும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றால் ஜோதிடம். என்ன தொழில் தான் முன்னு வரலாம், எப்படி எதிர்காலம் உண்டு, என்ன பிரச்சனை, என்ன வம்பு வழக்கு பிரச்சனையா, அது என்ன தீர்வு, எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு.
ஆனால் நல்லா மக்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஆனால் கோடி கொடுத்தா தான் தீர்லாம் கிடையாது, லட்சம் கொடுத்தா தீர்லாம் கிடையாது. இதுதான் என்னுடைய ஜோதிடமே. எனவே வாழ்க்கையில் முன்னுக்கு என்ன ஒரு முறை சந்திங்க, உங்க எதிர்காலம் சிறப்படையும். நன்றி, வணக்கம். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.